வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. ஒரு பரபரப்பான செய்தி. இந்த செய்தியில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குங்கிறத நம்ம பேசுவோம். ஏன்னா விஜய் பற்றி தொடர்ந்து பலவிதமான செய்திகள் வந்துட்டு இருக்கும்போது இந்த செய்தி அப்படிங்கிறது தொடர்ந்து விஜயுடைய புகழை கெடுக்கிற மாதிரியான செய்தி. இது மட்டும் செய்தி இல்லை, இன்னொரு செய்தியும் இந்த நாளிதழில் போட்டிருக்காங்க. நேற்று முன்தினம் நடந்தது என்ன? நேற்று முன்தினம் உயர்மட்ட ஆலோசனை குழு நடந்தது. அதில் பேப்பரை தூக்கி போட்டுட்டு வெளியே போனது யார்? இனிமேல் கட்சி வேலையை பார்க்க மாட்டேன்னு சொன்னது யார்? அங்கே யார் யாருக்கும் சண்டை நடந்தது. இப்படியே போனால் கட்சி எந்த நிலைமைக்கு ஆகும்னு நிர்வாகிகள்லாம் வருத்தப்படுறாங்க. என்ன நடந்தது உள்ளுக்குள்ளே? யார் காரசார வாக்குவாதம் நடத்துனாங்கங்கிறத பற்றி இவங்க போட்டிருக்காங்க. இதை படிப்போம். இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குங்கிறத பற்றி பேசுவோம். திமுகவில் ஸ்டாலின் அவர்கள் நிற்கும் போதே ஒரு பக்கம் சேகர் பாபு, இன்னொரு பக்கம் ராஜா, ரெண்டு பேரும் நேருக்கு நேர் சண்டை போட்டதை நம்ம பார்த்தோம். இன்னொரு பக்கம் அதிமுக நடக்கக்கூடிய சண்டை நமக்கு தெரியும். ஒரே மேடையில் எம்எல்ஏவும் நம்ம தேனி மாவட்ட எம்பி தங்கத்தமிழ் செல்வனும் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ மகாராஜனும் டே ராஸ்கேல்னு அப்படி திட்டிகிட்டு இருக்கிறத நம்ம பார்த்தோம். புஷ்பராஜும் பொன்முடியும் அவங்க ரெண்டு பேருக்கும் நேரடி மோதலை பார்த்தோம். இப்போ சமீபத்திய உதாரணம் கனிமொழி சபரீசனுடைய சண்டையை நம்ம பார்த்தோம். இப்படிப்பட்ட சண்டைகளெல்லாம் பொது வழியில் இந்த அளவுக்கு பப்ளிக்காக இந்த மாதிரி எழுத மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி டிவிகே வேட்பாளர் தேர்வு விவகாரம் ஆனந்த் ஜான் இடையே வெடித்தது மோதல், இதுதான் டைட்டில். இது மட்டும் இல்லாமல் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இன்னொரு செய்தி. இதுலேயே என்ன செய்தினா பாருங்கள், வேட்பு மனுலாம் விருப்ப மனு வாங்கிட்டு போனாங்க. அவங்க யாரும் கொடுக்கவே இல்லை. 50,000 பேர் வாங்கிட்டு போனாங்க, 10,000 கூட வரல. ஏன் அப்படின்னா இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மிரட்டுறாங்க அப்படின்னு ஒரு செய்தி. இந்த செய்தி அப்படிங்கிறது ஒரு புதிய கட்சி ஆரம்பித்தால், சார் கட்சி ஆரம்பித்தா இல்லை, ஒரு 4 பேர் சேர்ந்தாலே பிரச்சனை வரும். 4 பேர் 2 பேர் இருந்தாலே கருத்து வேறுபாடு வரும், 1000 பிரச்சனை இருக்கும். விஜய் முகத்துக்கு தான் ஓட்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கருத்தை முதல்ல பார்த்துட்டு நம்ம பேசுவோம். தொடர்ந்து நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி ஜான் ஆரோக்கியசாமிக்காகவோ புஷி ஆனந்துக்காகவோ அதை ஒரு ஜிலோக்காகவோ விஜய்க்கு ஓட்டு போடுவோமா, இல்லை விஜயை பார்த்து ஓட்டு போடுவோமா? ஒன்று. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த குழப்பங்கள் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் எந்த விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் பார்த்துட்ருக்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஏற்கனவே விஜய் உங்களுக்கு தெரியும், ஒற்றுமையாக செயல்படுங்கன்னெலாம் சொன்னது உங்களுக்கு தெரியும். அது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய மோதல்னு அப்போவே சொன்னாங்க. சென்னை பனையூர் அலுவலகத்தில் நேற்று முன்தினம் மாலை உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடந்தது. இதில் பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் ஜான் கலந்து கொண்டனர். அப்போது விஜய் மக்கள் இயக்கத்தில் பல ஆண்டு காலமாக உழைத்த நிர்வாகிகள் பெயரடங்கிய பட்டியலை முன்வைத்த ஆனந்த் அவர்களில் பலருக்கும் வேட்பாளராக வாய்ப்பு கொடுக்கலாம் என்று சொன்னார். இதை கேட்ட ஜான், இந்த பட்டியலில் இருப்பவர்களுக்கு சீட்டு கொடுத்தால் கட்சி அவ்வளவுதான், நல்ல வேட்பாளர்களை நிறுத்தினால்தான் வெற்றி பெற முடியும் என கூறி ஆனந்த் வழங்கிய பட்டியலை மேஜையின் மீதிலிருந்து தூக்கி போட்டார். இதனால் கோபமான ஆனந்த், கட்சிக்காக உழைத்தவர்களை வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்பதுதான் தளபதியின் விருப்பம், நீங்கள் நிராகரிக்க முடியாது என்று கத்தி கூச்சலிட்டார். பதிலுக்கு இந்த பட்டியல் எப்படி தயாரானது என்றும் இங்கு இருக்கும் எல்லோருக்கும் தெரியும். கட்சிக்காக உழைப்பது யார் என்று விஜய்க்கு தெரியும். அதனால்தான் நான் இங்கே இருக்கிறேன். உங்களை போன்ற ஆட்கள் தான் உளவாளியாக இங்கிருந்து எல்லா தகவலையும் போலீஸுக்கு அனுப்புகிறீர்கள் என ஜானும் பதிலுக்கு சத்தம் போட ஆரம்பித்து விட்டார். 2 பேருக்கும் சண்டை ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் யார் சொல்லியிருக்கா அப்படின்னா டிவிக்கே மூத்த உறுப்பினர்கள் சிலர் கூறியதாவது அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க. அப்போ நான் ஆரம்பத்திலிருந்தே தலைவர் விஜயுடன் இருக்கிறேன், உங்களை மாதிரி ஆட்கள் தான் வெளியில் டக்குன்னு உள்ளே இந்த மாதிரி பிரச்சனைக்கு காரணம். அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு 2% தான் வாக்கு வங்கி இருக்குது. விஜயை நான் தவறாக திட்டியதுடன் இந்த 2% ஓட்டு கூட நீங்கள் தேராது அப்படின்னு நீங்கள் சொன்னது ஊரே கேட்டதே. ஜானோடைய ஆடியோ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்தது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஆனந்த் அவர்கள் சொல்லியிருக்கார். உடனே இப்படியாக இவருக்கு இப்படியே வாக்குவாதம் சுற்றியுள்ள நிர்வாகிகள் சமாதானப்படுத்தினாங்கன்னு நடக்கலையாம். ஒரு கட்டத்தில் கோபத்துடன் உச்சத்திற்கு போன ஆனந்த், தலைவர் இந்த பிரச்சனைக்கு முடிவு காணும் வரை நான் எந்த தேர்தல் வேலையும் பார்க்க மாட்டேன்னு தூக்கி போட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி செய்தி. இப்போது ரொம்ப சந்தோஷம், இனி அவர் வெளியில் போகும்போது இப்போ ரொம்ப சந்தோஷங்க, இனிமேல் கட்சி நல்லா இருக்குன்னு ஜான் கிண்டலாக சொன்னார். இதுதான் இன்றைக்கி இருக்குது. வட மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் நேற்று ஆனந்த் பங்கேற்பதாக இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் ரத்து செய்து விட்டார். கட்சியில் நடக்கும் பிரச்சனைகளுக்கு விஜயும் ஒரு காரணம். ஏன்னா வேட்பாளர் தேர்வு உள்ளிட்ட எதுலேயுமே அவர் கவனம் செலுத்தாமல் இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான செய்தி வருது. நல்லா யோசனை பாருங்கள். இந்த செய்தியை நேரில் போய் பார்த்த மாதிரி இன்றைக்கி பத்திரிகை சொல்லியிருக்குது. இவருடைய உள்நோக்கம் என்னென்னா எப்படியாவது பிஜேபியை தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு வரணுங்கிறது இந்த பத்திரிகையினுடைய எண்ணம்.
ஆனால் எடப்பாடி பழனிசாமி 24 சீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்கிறார். நம்ம ஏற்கனவே சொன்னோம் அவ்வளோதான் கொடுப்பாங்கன்னு. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஜான், நம்ம ஆதவர்ஜுனா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த், இவங்களுக்குள்ள தகராறுன்னு ஆரம்பத்திலேருந்தே ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டே இருந்தது. நம்ம எல்லாம் சொல்கிற மாதிரி இது எல்லா கட்சியிலையும் நடக்கிறதாங்க, இந்த கட்சியிலையும் நடக்குது, எல்லா கட்சியிலையும் தான் நடக்குது. இதை ஒரு பெரிய பிரச்சனையாகி முதல்ல விஜய் வந்து பேச தெரில, பிரச்சாரத்துக்கு போக மாட்டுறாரு, வீட்டில் மட்டும்தான் இருக்கார், வெளியிலேயே வரதில்லை, வீட்டுக்கே வராமல் நேராக சிஎம் ஆயிடுவார், நேராக கிராமத்துக்கெல்லாம் போய் ஓட்டுலாம் கேட்க மாட்டார். நான்லாம் இப்போ சிஎம் ஆனவனை தான் கிராமத்துக்கே போவேன். இப்படி ஒரு அரசியல் புரியாதவராக இருக்கிறார். இல்லை வந்து அவர் இப்போவே முதலமைச்சர் நினச்சிட்ருக்காரு, ஒரு மித்தில் இருக்கார் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த சொல்கிறவங்கெல்லாம் யார், அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத தாண்டி இதில் ஏதாவது உண்மை இருக்கா? இப்போ கிராமத்துக்கெல்லாம் வந்து விஜய் போக மாட்டேன், நான் வந்து முதலமைச்சராகி தான் போவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லா ஊருக்கும் போனால் தான் ஓட்டு கிடைக்கும், பெரிய அளவுக்கான ஓட்டு கிடைக்கும். விஜய் ஏன் எல்லா ஊருக்கும் போக முடியல? பொதுமக்கள் ஆங்கிலிருந்து பார்த்தா சார் அவருக்கு அனுமதியே கொடுக்க மாட்டாங்க, எப்படி அவங்க போவாங்க? அவங்க கேட்குற வருஷம் இங்கே இருக்கவங்க எல்லாரும் போகிறாங்க, அவருக்கு மட்டும் ஏன் கொடுக்கல? சார் எல்லாரும் போகிறாங்க சார், இப்போ கூட பாருங்கள் சார், வேலூரில் பாருங்கள் சார், 1000 கட்டுப்பாடுகள் வச்சாங்க, உடனே போலீஸ் பதிலுக்கு நாங்கள் அப்படிலாம் விதிக்கலன்னு சொல்கிறாங்க. எதை சார் நம்புறது? சார் சார் ஒரு பிரச்சனை ஆனால் பரவாயில்ல சார், ஜனநாயகன் படத்தை நிறுத்தினது யார் சார்? உடனே திமுக. ஜனநாயகன் படத்தை நிறுத்தினது நாங்கள் இல்லைங்க, பிஜேபி. அப்படியாங்க இந்த கரூர் விஷயத்தில் விஜய் தான் குற்றவாளின்னு சொன்னது யாருங்க? அது திமுக தானுங்க. அப்போ திமுக, பிஜேபி இவங்க பண்ணுற அடக்குமுறைங்கிறது விஜய்க்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அவர் உண்மையிலேயே வந்து ஊருக்கு போகணுன்னு என்ன இருக்கா இல்லையான்னு தெரியாத போது கூட வெகுஜன மக்கள் நினைக்கிறாங்க, அவரை தடுக்க பார்க்குறாங்க. இப்படி தான் வெகுஜன மக்கள் பார்வையில் தான் நம்ம பேச முடியும். என்னுடைய கருத்து ஒரு மாதிரி இருக்கும். மக்கள் பார்வையில் இன்றைக்கி விஜய் அவர்கள் எல்லா ஊருக்கும் போகிறதுக்கு இன்றைக்கி திமுக ஒரு பெரிய தடைக்கல்லாக இருக்கிறது. ஆதாரம் இல்லாமல் விஜயுடைய பர்சனலான செய்திகளையும் அவதூறுகளையும் எல்லாரையும் வச்சு இன்றைக்கி வந்து திமுக பரப்பிகிட்ருக்கு, பிஜேபியும் பரப்பிகிட்ருக்கு. இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த பழனிசாமி அவர்கள் 72 நாள் வந்து என்ன பண்ணார், ஏன் ஓடி ஒளிஞ்சாருன்னு கேட்பதே ஒரு சந்தர்ப்பவாத அரசியல். இப்படித்தான் மக்கள் பார்க்குறாங்க. நீங்கள் வேணால் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இப்போவும் சொல்கிறோம், விஜய் அவர்கள் அன்னைக்கு வேகமாக வந்ததோ இல்லை பொதுமக்கள் அங்கே கூட்டு வந்து இங்கே வந்து மாமல்லபுரத்தில் பார்த்ததோ எனக்கு பர்சனலாக உடன்பாடு இல்லை. ஆனால் என்ன விஷயம்னா, அந்த மாதிரி கூட்டு வந்து பார்த்ததுக்கு காரணமும் ஆளுங்கட்சி தான். இவரை போக விடாமல் தடுக்கிறார் சார், எப்படி சார் போவாங்க? அப்படி தான் பெரும்பான்மையான மக்கள் நினைக்கிறாங்க. விஜய் மேலே தப்பு இல்லை, விஜயை தேவையில்லாமல் இவங்கெல்லாம் சேர்ந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஒருத்தர் வராரு, மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு, அவரை எந்தெந்த விதத்தில் அவமானப்படுத்த முடியுமோ அவமானப்படுத்துகிறாங்க. கோடி கோடியாக கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள். அவரை பார்த்து நீ ஊழல்வாதி, உன் மேலே இன்கம் டேக்ஸ் கேஸ் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு திமுகவுக்கு பிஜேபிக்கு என்ன தார்மீக உரிமை? இதுதான் மக்கள் கேட்டுட்ருக்காங்க. நீ மக்கள்கிட்ட போய் பேசி பாருங்கள். சார் விஜய்க்கு ஓட்டு விழுவது இல்லைங்கிறத தாண்டி அவருக்கு மக்களிடம் ஒரு மிக மிக பெரிய செல்வாக்கு இருக்கிறது, அதை மறுக்கவே முடியாது. இந்த மாதிரியான செய்திகள் அவருடைய அந்த அந்த கிரேஸ் இருக்குல்ல, அதை வந்து ஒழிச்சிடலான்னு இவங்க நினைக்கிறாங்க. நம்ம என்ன கேட்குறோம், ஆதவர்ஜுனாவும் இல்லை வந்து நிர்மல் குமாரோ இல்லை புஷி ஆனந்தோ இவங்களை பார்த்தா மக்கள் ஓட்டு போடுறாங்க? நல்லா யோசிப்பார். எல்லா இடத்துலையும் ஒரு வேட்பாளர்களை தேர்வு அறிவிச்சா அதை போட்டி வேட்பாளர்கள் இருக்க தான் செய்வாங்க. எல்லோரும் போட்டி போகணுன்னு ஆசை, அப்போ பிரச்சனை வந்தே தீரும். இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை முதல்ல ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த் இவர்களுக்காக ஓட்டு விழுகிற மாதிரி இது எழுதியிருக்காங்க. இதற்கு விஜய் என்ன நடவடிக்கை எடுக்கிறாருன்னு பாருங்கள். ஒன்று, முதல்ல இந்த செய்தியை உண்மையாக, ஏன்னா இந்த செய்தி வந்து மூத்த நிர்வாகிகள் கூறினார்கள், இதெல்லாம் இருக்கட்டும். நம்ம இந்த செய்தியை வந்து நடந்திருந்தால் என்னங்கிறத வச்சு தான் பேசிகிட்டு இருக்கோம். நடந்திருந்தாலும் இது எப்படி கட்சியை பாதிக்கும்? கட்சியில் இருக்கக்கூடிய விஷயத்தில் அடுத்த விஜய் ஏதாவது பண்ணுவார், இதனை அப்படியே விட்டு போயிடுற விஷயமா? வேட்பாளர் அப்படியே அறிவிச்சு தானே தீர்வாங்க. வேட்பாளர் வச்சு அங்கே இருக்கக்கூடிய வேலை செய்ய மாட்டாங்களா? எல்லாத்தையும் தாண்டி ஒரு நிமிஷம் சார், விஜய் சொல்கிறாரு எல்லா ஊர்லேயும் என் முகம்தான். நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசனை பாருங்கள். இன்றைக்கி திமுக, அதிமுக 2 பேரும் ஏற்கனவே அனுபவமானவங்க இருப்பாங்க. அனுபவம் இல்லாதவங்க தான் விஜய் கட்சியில் நிற்க போகிறாங்க. அப்போ அந்த அனுபவம் இல்லாத நிற்கக்கூடியவர்களுக்கு அடையாளம் என்ன? விஜய் தானே. விஜய் முகத்தை பொறுத்து தானே ஓட்டு போடுவாங்க. இப்போ ஜெயலலிதா ஒரு வேட்பாளரை நிறுத்தி வைக்கும்போது அந்த ஏரியாவில் அந்த வேட்பாளராக இல்லை சின்னம்மா இல்லை ஜெயலலிதா முகமா எது நிற்கும்? அதிகமாக நிற்கும். கண்டிப்பாக ஜெயலலிதா முகம் தான். ஜெயலலிதாவுக்காக ஓட்டு போடுறப்பா அப்படி தானே நிற்கும். அப்போ விஜய்க்காக ஓட்டு போடுறவங்க நிறைய பேர் இருக்கும்போது அதுதானே பிரதானம். அதுக்கப்புறம் அவங்க அந்த அந்த நிற்கக்கூடிய வேட்பாளருடைய தரம் எல்லாம் பார்ப்பாங்க. முக்கியமாக இது வந்து ஒரு அருமையான வேட்பாளர் நிற்கிறாரு திமுகவில், ஆனால் திமுக கட்சி பிடிக்கல, ஓட்டு போட்டால் ஸ்டாலின் வருவார், போடாமல் தான் மக்கள் இருப்பாங்க. இல்லை வேட்பாளர்கள் ஓட்டு போட்டு அவர் மட்டும் அவுட்டுன்னு நினைப்பாங்க. அது வந்து சரியான வாதமாக இருக்காது. இன்னமும் சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் அவர்களுடைய வேட்புமனு எவ்வளோ வாங்குது, எவ்வளோ விலை விற்கிறாரு, இதில் கூட வேட்புமனு கூட எழுத தெரியாதவங்க. அதாவது இவங்க சொல்கிறதெல்லாம் எப்படின்னா, வேட்புமனு எழுத தெரில, வேட்பாளர்கள் இல்லை. சார் அவர் வந்தால் நல்லா ஆட்சி பண்ணுவாரா, மக்கள்கிட்ட அவருக்கு செல்வாக்குறது, இதான் நம்ம பேசணும்.
அவருக்கு வேட்பாளர் இருக்காரா இல்லையாங்கிறது வேட்பாளர்கள் போட்டவொன்னே நம்ம பேசுவோம். இப்போ எதுக்கு அதை பற்றி பேசுகிறீங்க? விஜயோடைய கருத்துக்கள் மக்கள் உள்வாங்கிறாங்களோ அதானே சார் முக்கியம். மணல் கொள்ளையை பற்றியும் கிட்னி விஷயத்தை பற்றியும் அவர் பேசினா மக்கள்கிட்ட போய் எடுபடுது. முதல்ல மக்கள் அவர் ஏதாவது பேச மாட்டாரா, பேசினா என்ன சொல்ல வராருன்னு கேட்குறாங்க சார். அது ஒரு பெரிய வெற்றி இல்லை. எடுத்த உடனே ஒரு கட்சி இத்தனை பேர் அலற விடுறதுங்கிறது சாமானிய விஷயமா? ஒரு கட்சி ஆரம்பித்து இவ்வளோ பெரிய மெயின்டைன் பண்ணுறது அரசியல் அனுபவம் இல்லாத விஜய்க்கு புதுசு. கற்றுக்குவார். எடுத்த உடனே எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி ஸ்டாலினே உட்கட்சி பிரச்சனை சொல்கிறாருல, விடிஞ்செழுந்தால் நம்ம கட்சியில் என்ன தான் பண்ணுறாங்கன்னு சொன்னாரா இல்லையா? இன்றைக்கி அதிமுகவில் இருக்கக்கூடிய கோஷ்டி சண்டை உங்களுக்கு தெரியாதா? எவ்வளவு கோஷ்டி சண்டைக்கு எத்தனை குளிபறிக்கும் வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. அவருக்கு வேற பிடிக்காத அவர் ஒன்று வேணால் மாப்பா பாண்டியராஜனும் நம்ம இவர் விருதுநகர் முன்னாள் பால்வளம் ராஜேந்திர பாலாஜி அவருக்கு 2 பேரும் நேரிலேயே பேசிக்க மாட்டாங்க. சண்டை, அவ்வளோ சண்டை. இன்னும் லிஸ்ட்டு நிறைய பேர் இருக்குது. இப்போ நிறைய பேர் இருக்காங்க. செல்லூர் ராஜு, நம்ம அங்கே இருக்கக்கூடிய டாக்டர் சரவணன், அப்புறம் இன்னொருத்தர் உதயகுமார், 3 பேருக்கும் பிடிக்கல. இது அதிமுக நடக்கக்கூடிய கோஷ்டி சண்டை. இது பல சண்டைகள் இருக்குது. எல்லா ஏரியாலையும் பல விஷயம் இருக்குது சார். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு கட்சியை மட்டும் குறி வைத்து நீங்கள் தாக்குவது ஏற்புடையதாக இல்லை. மக்கள் ஏற்க மாட்டாங்க. தேர்தல் ரிசல்ட்டு தான் அதுக்கு பதில் சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வீடு வீடாக கேம்பெயின் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களை பல விதங்களில் ஆசை காட்டி நீங்கள் ஓட்டு போட வைக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. விஜய் கட்சியில் அந்த மாதிரி இது வரைக்கும் யாரும் போவாங்கன்னு நம்புகிறோம். விஜய் என்ன சொல்கிறார், யாருமே போராட்டினா கூட பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் எங்களுடைய மக்களுடைய மனசை மாற்ற முடியாது, நீங்கள் என்ன தான் கோடியாக கொட்டி கொடுத்தாலும் என் மக்கள் எனக்காக ஓட்டு போடணும் அவர் சொல்கிறார். அவரோட நம்பிக்கை. தேர்தல் வந்தால் தான் தெரியும். பழனிசாமி கிட்டத்தட்ட 170 தொகுதியில் பிரச்சாரத்தை முடிச்சிட்டாரு. 10,000 ரூபா கொடுக்குறேன்ட்டாரு, 2,000 ரூபா கொடுக்குறேன்ட்டாரு. நீங்களும் ஒரு பக்கம் 2,000 ரூபா கொடுக்குறீங்க, 5,000 ரூபா கொடுக்குறீங்க, விளம்பரப்படுத்துறீங்க. நாளைக்கு 50,000 ரூபா கொடுக்குறீங்கன்னு சொல்ல போகிறாங்க. அப்போ நீங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கோம். விஜய் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். விஜய் சொல்லுவார்ல, ஒன்று நான் இலவசங்களை இப்படி கொடுக்க போகிறோம், ஏன்னா ஆட்சிக்கு வந்தால் இதான் பண்ணுவோம். அதுவும் ஒரு பெரிய பேசும் போடலாம்ல. அதுக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் ஏன் வருதுன்னா, இன்றைக்கி வேட்பாளர் தேர்வில் பெரிய அடிதடி நடக்க போகுது. வேட்பாளர் தேர்வு சார் ஒருத்தரை கொடுத்தா இன்னொருத்தருக்கு மனசங்கடம் ஏற்படத்தான் செய்யும். அப்போ இந்த பிரச்சனையை பெருசாக்கணும். பெருசாகி பாருங்கள், விஜய் கட்சியில் உழைத்தவர்களுக்கு மரியாதை இல்லை, உழைக்காதவங்களுக்குலாம் மரியாதை. இதெல்லாம் எடுபடுமா சார்? உழைச்சவங்களுக்கு தான் மரியாதை அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் என்ன உழைச்சார்? ஒரு துணை முதல்வராக இருக்கார். அப்போ கேஎன் நேரு உழைக்கவே இல்லையா? கேஎன் நேருவை விட சீனியராக நிறைய பேர் இன்னும் சும்மாவே ஊரில் இருக்காங்க, அவங்களாம் உழைக்கலையா? அதிமுகவிலையும் சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் இன்றைக்கி வெகுஜன ஊடகங்கள் அதிமுக, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய், இந்த கட்சியில் என்ன நடக்குதுங்கிறத மட்டுமே எழுதக்கூடிய பத்திரிகைகளாக இருக்கிறது. இந்த பத்திரிகை செய்தியை பொறுத்த வரைக்கும் மக்கள் இதை பார்த்துட்டு, அப்படி ஆனந்த் ஜான் விடையே வெடித்தது முதல், அப்படி நடந்ததா, ஏன்னா சொல்லிட்டாரான் ஆனந்த், இனிமேல் நான் கட்சி பண்ணியே பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொருத்தர் விஜயே பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அப்படியே நேற்றும் விஜய் கூட தோழர் சங்கரையா அவர்களுடைய இதுக்கு அவரு தான் கூட தான் போயிட்டு வந்தார். அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் பெரிய அளவுக்கு வந்து கொண்டே இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி விஜய்க்கு ஒரு அமோகமான ஆதரவு இருக்கிறது. அது எத்தனை சதவீதம், நாளைக்கு முதலமைச்சராக போகிறாரா அப்படிங்கிறது காலம்தான் முடிவு செய்ய வேண்டும். அதை விஜய் தரப்பு ஒத்துக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலினோ எடப்பாடியோ விஜயோ யார் வரப்போகிறான்னு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், விஜய்க்கு ஒரு பெரிய அமோகமான ஆதரவு இருக்குது. திமுகவுக்கான செல்வாக்கு இறங்கி கொண்டிருக்கிறது. பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது என்னுடைய கருத்தில் மாற்றம் இல்லை. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.